கோவை அரசு மருத்துவமனையில் சர்க்கரை நாற்காலி கிடைக்காததால் ஒருவர் தனது தந்தையை தோளில் சாய்த்து தரையில் இழுத்து செல்லும் வீடியோ வெளியான நிலையில் 2 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ஒரு மணி நேரமா மேல நின்று தூக்கிட்டு வரோம். வண்டியும் இல்லை, ஒண்ணும் இல்லை, என்னதான் பண்ண முடியும்? காளிதாஸ் என்பவர் சிகிச்சையில் இருந்த தனது தந்தையை 3வது மாடியிலிருந்து கீழே அழைத்து வர அங்கிருந்த ஊழியர்களிடம் சக்கர நாற்காலி கேட்டுள்ளார். அதற்கு மருத்துவமனை ஊழியர்கள் பணம் கேட்டதாக கூறி தந்தையை தோளில் சாய்த்து இழுத்துக் கொண்டே கீழே சென்றுள்ளார். அப்போது அங்குள்ளவர்கள் சர்க்கர நாற்காலி கொண்டு வந்து கொடுத்தவுடன் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தந்தையை ஆட்டோவில் ஏற்றிவிட்டு புறப்பட்டார். இந்நிலையில் மருத்துவமனை ஊழியர்கள் சர்க்கரை நாற்காலி பயன்படுத்த 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை பணம் கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக மருத்துவமனை மேற்பார்வையாளர்கள் எஸ்தர் ராணி, மணிவாசகம் ஆகியோர் 5 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் போதுமான அளவு வீல் சேர் மற்றும் ஸ்ட்ரெச்சர் இருந்தாலும் கூடுதலாக வாங்க அறிவுறுத்தியுள்ளதாக மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி தெரிவித்துள்ளார்.